ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ராம்நாத் கூரக்கடை கிச்சன். இன்றைக்கி நம்ம கிச்சனில் என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா, நல்ல காரசாரமான பூண்டு மிளகாய் சட்னி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாங்க. இந்த சட்னி ட்ராவல்க்கெல்லாம் எடுத்துகிட்டு போக ரொம்ப சூப்பராக இருக்கும். 4-5 நாள் வரைக்கும் கூட கெட்டு போகாமல் இருக்குங்க. இட்லி, தோசை, சூடான சாதத்தில் கொஞ்சம் நல்லெண்ணெய் ஊற்றி இந்த பூண்டு மிளகாய் சட்னி கொஞ்சம் வச்சு சாப்பிட்டா டேஸ்ட் வேறு லெவலில் இருக்குங்க. வாங்க இந்த சுவையான பூண்டு மிளகாய் சட்னி எப்படி செய்கிறதுன்னு நம்ம வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். இந்த ரெசிபி செய்கிறதுக்கு ஸ்டவ்வில் பேன் ஒன்று வச்சுக்கலாங்க. இந்த பூண்டு மிளகாய் சட்னி நல்லெண்ணெயில் செஞ்சால் தான் சுவை நல்லா இருக்குங்க. 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம். இப்போ எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறம் 3 பெரிய பல் பூண்டை உரித்து சேர்த்துக்கிறேங்க. நான் எடுத்திருக்க அளவுகள் 4 பேர் தாராளமாக சாப்பிட்லாங்க. இப்போ நல்ல எண்ணெய் சூடானதுக்கப்புறம் நம்ம பூண்டு சேர்த்துக்கலாம். பூண்டை சேர்த்துட்டு ஒரு 3 நிமிஷம் கிட்ட நல்லா வதக்கிக்கலாங்க. பூண்டு இந்த அளவுக்கு நல்லா வதங்கினதுக்கப்புறம் சின்ன வெங்காயம் சேர்த்துக்கலாங்க. 25 அளவுக்கு சின்ன வெங்காயம் எடுத்திருக்கேங்க. பெரிய வெங்காயத்தை காட்டிலும் சின்ன வெங்காயத்தில் செஞ்சால் தான் இந்த சட்னியோட டேஸ்ட் ரொம்ப சூப்பராக இருக்குங்க. எண்ணெயில் ஒரு 3 நிமிஷம் கிட்ட வெங்காயத்தை வதக்கிக்கலாங்க. இப்போ காரத்துக்கு வரமிளகாய் சேர்த்துக்கலாங்க. இந்த சட்னி கொஞ்சம் காரமாக இருந்தால் தாங்க நல்லாயிருக்கும். அதனால நான் ஒரு 8 அளவுக்கு மிளகாய் எடுத்திருக்கேன். நீங்கள் உங்கள் காரத்துக்கு தகுந்த அளவுக்கு மிளகாய் எடுத்துக்கோங்க. இப்போ வரமிளகாயை சேர்த்துட்டு கொஞ்சமாக புளி சேர்த்துக்கலாங்க. ஃப்ரெஷ்ஷான கறிவேப்பிலை சேர்த்துட்டு வெங்காயம் பூண்டு வதங்கிறதுக்கு கொஞ்சமாக உப்பு சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கலாங்க. ஒரு 5 நிமிஷம் கிட்ட நல்லா வதக்கிடணுங்க. வெங்காயம் பூண்டு எல்லாமே நல்லா வதங்கிடணும் எண்ணெயில். இப்போ பாருங்கள், ஒரு 4-5 நிமிஷத்துக்கிட்ட ஆயிடுச்சு. வெங்காயம் பூண்டு எல்லாம் நல்லா வதங்கிருச்சு. இந்த அளவுக்கு இனி நம்ம நல்லா ஆற வச்சுட்டு அரைச்சிக்கலாங்க. இப்போ வெங்காயம் பூண்டு வரமிளகாய் எல்லாம் நல்லா ஆறிடுச்சுங்க. நம்ம மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கலாம். சட்னிக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாங்க. நம்ம முன்னாடியே கொஞ்சம் உப்பு சேர்த்துருக்கோம், அதனால் உப்பு பார்த்து அளவாகவே சேர்த்துக்கலாம். தண்ணி எதுவும் சேர்க்காம நல்லா கொரன்னு அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாங்க. இந்த சட்னி ரொம்ப மைய அரைச்சா நல்லா இருக்காதுங்க. பாருங்கள், இந்த அளவுக்கு சூப்பராக பூண்டு சட்னி அரைச்சாச்சு. ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. நான் இன்றைக்கி கெட்டியாக தான் நான் சர்வ் பண்ண போகிறேன். உங்களுக்கு தண்ணி வேணும்னா நீங்கள் கொஞ்சம் தண்ணி கூட சேர்த்துக்கலாம். இப்போ சட்னி தாளிக்கிறதுக்கு நம்ம வெங்காயம் பூண்டு வதக்கினா அதே பேனில் 5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க. நல்லெண்ணெயில் தாளித்தா தான் இந்த சட்னி சுவை நல்லா இருக்குங்க. 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடுகு உளுத்தம் பருப்பு சேர்த்துக்கிட்டேன். கடுகு உளுத்தம் பருப்பு நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் ஃப்ரெஷ்ஷான கறிவேப்பிலை சேர்த்துட்டு நம்ம அரைச்சி வச்சுருக்க சட்னியும் சேர்த்துக்கலாங்க. சேர்த்துட்டு ஒரு 2-3 நிமிஷம் மட்டும் அந்த எண்ணெயில் நல்லா சுருளை வதக்கி விட்டால் போதுங்க. ரொம்ப நேரம் அந்த எண்ணெயில் வதங்கணுங்கிறது இல்லை. பாருங்கள், இப்போ ஒரு 2 நிமிஷம் கிட்ட நல்லா வதக்கிட்டேன். நம்ம வதக்கும் போதே சட்னி எல்லாமே எண்ணெயை நல்லா இழுத்துருங்க. இப்போ பாருங்கள், ஒரு 3 நிமிஷம் கிட்ட ஆயிடுச்சு. கொஞ்சம் நமக்கு சட்னியிலேருந்து எண்ணெய் பிரிஞ்சு வருது. இந்த ஸ்டேஜில் நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடலாங்க. அவ்வளோதான், ரொம்ப சுவையான பூண்டுக்கார சட்னி ரெடி. நல்ல சுட சுட சாஃப்டான இட்லி வச்சு இந்த சட்னி வச்சு சாப்பிட்டா இன்னும் 5 இட்லி சேர்த்து சாப்பிடுவாங்க. நல்லா காரசாரமாக இருக்கும் இந்த சட்னி சாப்பிட்றதுக்குமே. ரொம்ப ரொம்ப சூப்பரான இந்த சட்னியை கண்டிப்பாக நீங்களும் இதே அளவுகளோடு செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு உங்கள் கமெண்ட்ஸை எனக்கு சொல்லுங்கள். நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா ராம்நாத் கூரக்கடை கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிவிட்டு ஆல்ன்ற ஆப்ஷனை டிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற புது ரெசிபீஸ் நோட்டிஃபிகேஷனில் உங்களுக்கு உடனுக்குடனே வரும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள். இனி நான் வேறு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபியில் உங்களை பார்க்குறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.